வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வீடியோக்கு கண்டென்ட் கிடைக்கல. அதனால என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி எனக்கு ஒரு டாஸ்க் குடுறா, அதை நான் செய்யறேன்டா அப்படின்னு சொல்ல போறேன். அவன் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் செய்ய போறோம். சரி வாங்க போது அவனுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன டாஸ்க் சொல்றான், அதை எப்படி சூப்பரா செஞ்சு முடிக்கிறோம்னு சொல்லி செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? சரி வாங்க போலாம். நம்ம வந்து டாஸ்க் செய்யறதுல பலையாள். அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியல. இப்போ ஃபோன் அடிக்கிறவன் நன்மை என்ன, ஒரு நல்ல விஷயம் சொன்னா பரவாயில்ல, என்ன சொல்ல போறானே தெரியல. போன் அடிப்பா, வெயிட் பண்ணுங்க, பாத்துக்கிட்டே இருங்க. ஸ்பீக்கர் போட்டு போ. விஜய் பேசுறா மச்சான். அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமில்ல, அதுல வந்து டாஸ்க் வந்து செஞ்சு போட போறேன். நீ ஏதாவது எனக்கு ஒரு டாஸ்க் சொல்ல. ம் 4 ஒயின் பாட்டில் வாங்கி 4 பேருக்கு கொடுக்கணுமா? சரி மச்சான், செஞ்சிருவோம் மச்சான். சரி மச்சான், தேங்க்யூடா. அடிக்கடி இப்படிதான் கேட்பேன், ஏதாவது சொல்லிடு. ஓகே மச்சான், சரி மச்சான், ஓகேடா, சூப்பரான. என்ன வாழையும் விட மாட்டான் அவன். இப்ப என்ன சொன்னானா, டாஸ்க்கு ஒரு 4 ஒயின் பாட்டில் வாங்கி 4 பேருக்கு கொடுக்க சொல்லியிருக்கான். சரியா? நான் வேற மாலை வேற போட்டிருக்கேன்னா இதெல்லாம் பண்ணலாமான்னு தெரியல. 4 ஒயின் பாட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்ல. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. 30 ரூபாய்க்கு ஒயின் கிடைக்கும் ஒரு இடத்துல. என் ஃப்ரெண்ட்ட ஃபோன் அடிச்சு அதை வாங்கிட்டு வர சொல்லி அதை 4 பேர் கொடுக்கலாம். சரியா? 30 ரூபா வைன்னு நீங்க எதிர்பார்த்துட்டே இருங்க. அந்த வைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இது எங்க கிடைக்கும் நான் லாஸ்டா சொல்றேன். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணி நண்பர் கிடைப்போம். மச்சான், விஜய் பேசுறேன்டா. நல்லா இருக்கியா? சரி, அப்புறம் பேசுறேன். ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு எனக்காக செய்யணுமே. நீ எனக்கு அந்த 30 ரூபா வைன்னு ஒன்று சொல்ல தெரியுமா? அது ஒரு 5 பாட்டில் வாங்கி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு 1 ஹவர்ல வந்துடும் எப்படியாவது. அதான்டா நீ பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து சொன்னலாடா, அதுதான், அதே தான். எடுத்துட்டு வா, 4 பாட்டில் எடுத்துட்டு வா. ஓகே மச்சான். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவனும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டான். 4 பேர் இப்ப வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 4 பேர் யாருன்னு முடிவு பண்ணதான் மேட்ரு. இந்த ஒரு பையனுக்கு ஃபோன் அடிச்சல, மச்சான் டாஸ்க்கு சொல்றான்னு சொல்லி. அவன் என்ன சொல்லிட்டானா, மச்சான் எனக்கு ஒரு பாட்டில கொண்டு வந்து கொடு, எனக்கு தான் அந்த டாஸ்க்கே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையா அவனுக்கு ஒரு பாட்டில் ஒதுக்கி வச்சிருவோம். மீதி 3 பேருக்கு ஃபோன் அடிக்க போறோம். அது காட்டலாமா காட்டக்கூடாதுன்னு தெரியல. சரி, முத ஆரம்பிச்சிருக்கோம். அந்த 4 பேருக்கு யார் கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணியே கேட்கிறேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கங்க. வாங்க. இந்த பாத்தீங்களா, ஏன் இப்ப அங்க இல்லாம இங்க வர நீங்க யோசிக்கலாம். எதுக்கு வந்தேன் அப்படின்னா, மழை பெய்யுது, சரியான மழை. உங்களுக்கு தெரியும், மழையில இருந்து வீடியோ பண்ணா கேமரா போயிடும். நான் வச்சிருக்கிறது கஷ்டப்பட்டு ஒரு கேமரா வாங்கி வச்சிருக்கேன். நான் கொண்டு வந்து என் ஃப்ரெண்டு கொண்டு வந்திருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல கிடைக்கும். அது காட்டுறேன் பாருங்க. சரிதா? இந்த மாதிரி சொன்ன மாதிரி 4 வாங்கிட்டேன். 2 3 இன்னொன்று எங்க இருந்துச்சு, 4 வைன் போத்தல் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு உள்ட்ட வேலை பார்க்க போறேன். என்னன்னா, இந்த வைனோட ரேட்டு வந்து வெறும் 30 ரூபா தான். அதனால ஒரு 150 ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். உண்மை கடையில போய் வைன் கேட்டேன், ரேட் அதிகமா சொன்னேன். அதனால இந்த பெங்களூர்ல இந்த வைன் வெறும் 30 ரூபா தான். பிராண்டை நான் காட்ட விரும்பல, 30 ரூபா தான் கொடுக்குறாங்க. என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு 30 ரூபா ஸ்டிக்கரை உரிச்சு விட்டு கொடுத்தவங்க நம்ம கொஞ்சம் கெத்தா இருக்கும். மச்சான் வாங்கிட்டு வந்திருக்கானே பெங்களூர்ல இருந்து, மச்சான் வைன் வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்காண்டி தான். சரியா? இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது இன்னும் வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ண போறேன். ஃப்ரெண்டுகளுக்கு ஃபோன் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். வைன் பாட்டில் வாங்கியாச்சு. 4 பேருக்கு போய் கொடுக்க போகாச்சு. அவங்களை வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைண்ணா வேணாண்ணா, வீடியோலாம் எடுக்க வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க போய் 4 பேருக்கு 4 விதமா கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது எனக்கு டாஸ்க் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஒரு டாஸ்க் சொல்லுங்க. அடுத்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய நண்பர்களும் என்னுடைய வீட்டுல இருக்கவங்களும் எனக்கு டாஸ்க் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாலண்ணா, நீ வாங்கிவிட்ட ஒயின் வந்து நல்லா ஒரு இதாக இருந்துச்சுண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, சூப்பராக வாங்கி கொடுத்துட்டேன். மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கேன்.